Shoes. Sept, siete. No hagas más. De las baratas. Pas 10. இது பழங்காலத்து கேமராக்கள் ஃபிலிம் எடுக்கிறது. இது என்ன விஷயம், நிறைய பொருட்கள், இது என்னன்னே தெரியல. பழைய டெலிஃபோன், மியூசிக்கல் பெட்டி, விதம் விதமாக வித்தியாசமாக. இதெல்லாம் சின்னாக்களுக்கு தேவையான தான் இங்கே நிறைய இருக்கு. பொம்மைகள், ஆமை ஓடு ஒரிஜினலான்னு தெரியல. பழைய பெயிண்டிங், அவர் ஒரு பெயிண்டர். எந்த வீடியோ பாசிபிள்? இதை தான் வந்து இதை வந்து விற்கிறவர். சி புத்தாவோட மெஸ்ஸி. நம்ம ஊர்லாம் கடையை ரோட்டில் வச்சா அடித்து விரட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம இடங்கள்ல தான். இங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கே இதே வந்து இவை வந்து சோசியல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. பட் கேட்டு நான் அப்போ இவை வந்து இப்போ இதில் விற்பனை செய்கிறதுக்கு வந்து இவை எந்த விதமான பணமும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இவை வந்து இப்போ இதில் இவைக்கு வந்து பெருசாக லாபங்கள் வராது. அதனால் வந்து இவங்களும் அதை லாபம் எதிர்பார்க்கல. இவங்களும் பொழுதுபோக்குக்காகத்தான் இதை வியாபாரம் மாதிரி பண்ணுறாங்க. இந்த அதிகபட்சம் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத பொருட்கள், அப்படியான பொருட்கள் இங்கே நிறைய இருக்குது. ஸ்கேட் போர்டு புதுசு, பொம்மைகள். Bonjour. Ne me filmez pas, monsieur, parce que... Pas, c'est Ah bon?
சில Ah, vous filmez le... ம்ஹும். pour montrer là-bas. எல்லாம் அழகான கைவினை பொருட்கள். Eh, c'est dur, hein? Oh, putain. இப்போ இதில் பார்த்ததுல உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எதை வாங்க ஆசைப்படுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதான் நீங்கள் பயோ நகரத்துக்கு இருக்கக்கூடிய பஸ். இந்த பஸ்ஸை வெள்ளனே சொல்லிட்டேன், ரேம்பூஸ். 100% வந்து எலக்ட்ரிக்கலில் தான் இயங்குது, எந்த விதமான ஃபியூலும் இருக்குது. மார்க்கெட்டை பார்த்து மார்க்கெட் இடம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒரு குப்பை இல்லை, இந்த இடத்த எப்படி வச்சிருக்காங்க. எங்கள் இடங்களில் ஒரு மார்க்கெட் இருந்தால் அந்த இடம் எவ்வளோ குப்பையாக இருந்திருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ இவங்க இதை வந்து மார்க்கெட் போட்டுட்டு போகும்போது இப்போ எதுவும் குப்பை இருந்தால் சுத்தப்படுத்திட்டு போயிடுவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க மார்க்கெட் வச்சுட்டு போனோன்னா முனிசிபலில் இருந்து அந்த மார்க்கெட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. நல்லா காற்றடிக்குது. இந்த பஸ் ஓடுறதால இங்கே பெருசாக பொல்யூஷன் என்று இருக்காது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இது போத்தல் போடுறதுக்கு, இது காட்டன் மற்ற குப்பைகள் போடுறதுக்கு, காட்டன் சம்மந்தமாக போடுறதுக்கு, இது எல்லா குப்பையும் போடுறதுக்கு. இந்த பாருங்க, இந்த குப்பை போடுற இடமே எவ்வளோ சுத்தமாக இருக்குல்ல. நம்ம ஊருண்டா இது எவ்வளோ இதாக இருக்கும், இதாக இருந்தது. நம்ம இது தனியாக வச்சுருக்காங்க, காட்டன் ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக காட்டன் தனியாக போடுறது. ஏவே கண்டம் கண்டம். பயோனோட ரயில்வே ஸ்டேஷன். இங்கே கட்டிட அமைப்புகளை பாருங்க, எல்லாமே வந்து ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். ஃப்ரான்ஸோட வந்து கட்டிடக்கலை ரொம்ப ஃபேமஸ். இவங்க வந்து பழைய கட்டிடங்களை இடிக்கிறது இல்லை, அதை வந்து திருப்பி இது பண்ணிடுவாங்க. பாருங்க, சிவப்பு, இந்த பச்சை, நீலம், அது இங்கிட்டே வந்து ஒரு கலர் மாதிரி. இப்போ வீட்டுக்கு ஜன்னல்கள் இது பண்ணிக்க வந்து சிவப்பு, பச்சை, நீலம். Tacos, amigo, viva la España.
வரேன், நேரா போய் பார்த்துருவோம். இங்க பாருங்க எவ்வளோ பச்சை பசேர்ன்னு இருக்கு பாருங்க. இந்த மரங்கள் இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கு, ரொம்ப பழமையான ஒரு சர்ச் ஒன்று. இப்போ இங்கே நல்ல வெயில், 22 டிகிரி. இதான் பயோன் ரயில்வே ஸ்டேஷன். இப்பயும் வேலை நடந்து கொண்டு இருக்கு. இந்த கட்டிடக்கலையை பார்த்தீங்களா, இந்த பழமைகள் மாறாமலே இவங்க கட்டிடக்கலை இருக்கு. அதை இந்த மக்களும் விரும்புகிற இல்லை மாற்றுறதுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் அது நீங்களா டிக்கெட் எடுக்கிற மிஷின். வேறையும் வர்றது, மற்றவங்களுக்கு சாப்பாடு வேணுமெண்டா அதில் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து பரிஸ் போகிற ரயில் நிற்கிது. இந்த ரெயின் பார்க்க வந்து சின்னனாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவில் கம்பேர் பண்ணி பார்க்க சின்னனாக இருக்கும். ஆனால் இதில் வந்து மேல்தட்டு கீழ்த்தட்டு போட்டது. மேலே உள்ளது வந்து இப்போ பாரிஸுக்கு போகுது இந்த ட்ரெயின். இப்போ பாரிஸ் வந்துங்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஆனால் 800 கிலோமீட்டரை வெறும் ஒரு 3 மணித்தியாலங்களில் போயிடும் அந்த 800 கிலோமீட்டருக்கு. பாருங்க இந்த அமைப்பு விகோ எஸ்என்சிஎஃப். அங்கால இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லோக்கல் ட்ரெயின். அதாவது இந்த ஒரு மாநிலம் மாதிரி இந்த மாநிலத்துக்குள்ள ஓடுற லோக்கல் ட்ரெயின். அதில் நீங்கள் சைக்கிள் எல்லாம் எடுத்து கொண்டு போகலாம். இந்த பாருங்க சைக்கிள் படம் போட்டிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் சைக்கிள் ஏற்றணும் வேண்டாம், சைக்கிள் அதில் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயின் போன்ற ஒரு நகரத்துக்கு போகுது. ட்ரெயின் வார நேரங்கள் அதுகள் எல்லாமே இருக்கு. ஒருத்தவரை இவங்க அவ்வளவு அழகாக வச்சிருக்காங்க இடங்கள், அதுதான் பெரிய விஷயம். இப்போ நான் கட்டிடங்கள் கட்டுறது, பில்டிங்கள் கட்டுறது விஷயம் இல்லை, ஆனால் அதுகளை தொடர்ந்து பராமரிக்கிறது தான் முக்கியம். இங்கே பாருங்க எந்த ஊத்தையும் இங்கே இல்லை, ஒரு குப்பையாக இல்லை, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா இவங்க பராமரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மரங்களை இங்கே அழிக்கிறது இல்லை.
ஊத்துக்குடி கொத்தனார் சபம் அந்த பாட்டு வருது. இந்த பாருங்க, அதான் வந்து பயோன்ல இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான சேர்ச். இப்போ அது வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால தான் ஒன்று வெள்ளையா பளிச்சென்று இருக்கு, ஒன்று கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆறு வந்து, இந்த ஆறு பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக அந்த கடலில் போய் கலக்கிறதுக்கு விட்டுருவாங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா கடல். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கடலை பார்க்கலாம். அதில் பாருங்கள், தூரத்தில் வந்து ஒரு பஸ் நிற்குதுல்ல, அந்த குட்டி பஸ் வந்து ஃப்ரீ. நீங்கள் இதுக்குள்ளே இந்த சிட்டிக்குள்ளே போகும், எங்கேயும் போகலாம். பெரிய பஸ்ஸுக்கு வந்து சார்ஜ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் தான் எடுக்கணும் இல்லை, உங்களோட பேங்க் கார்டை வச்சாலே அந்த டிக்கெட்டை சார்ஜ் பண்ணிடும். இப்போ இது வந்து இப்போ சிகரெட் இங்கே குடிச்சிங்கன்னா அந்த இடத்துல போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற டைமில் அந்த பார்க் அதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு அந்த நாய் இந்த கக்கா வள்ளி போடுற மாதிரி பேக்கெட் வச்சுருப்பாங்க. அது இலவசம் தான், அதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் நல்ல வெயில், எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவர் இன்னும் மீன் குடிச்சிக்கிட்டு இருக்காரு, குடிச்சாரா இல்லையா? அவர் பீரை குடிக்கிறாரு. பா கனியாங்கர், அவர் இன்னும் மீன் பிடிக்கலையா? இங்கே புறாக்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. விருப்பப்பட்டா சாப்பாடை போட்டு பிடிச்சிட்டு போங்க. কি